எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு பாருங்க. பூட்டு சாவி கதை சொல்றாரு. அந்த கதைய கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு பூட்டப்பட்ட பூட்டு, ஒரு சாவி, அதே மாதிரி ஒரு சுத்தியல். இந்த பூட்டப்பட்ட பூட்டை துறக்கிறதுக்காக சுத்தியல் எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. அந்த பூட்டை ஓங்கி தலையில அடின்னு அடிச்சுது. ஆனா பூட்டு துறக்கவே இல்லை. ஆனா அந்த சாவி என்ன பண்ணுச்சு, ரொம்ப சுலபமா உள்ள போய் பூட்டை திறந்துருச்சு. அப்ப அந்த சுத்தியல் சாவியை பார்த்து கேட்டுச்சு, நான் உன்னை விட இவ்வளவு பெருசா இருக்கேன், உன்னை விட இவ்வளவு பலசாலியா இருக்கேன், நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், என்னால அந்த பூட்டை திறக்கவே முடியல, நீ மட்டும் எப்படி இவ்வளவு சுலபமா அந்த பூட்டை திறந்த அப்படின்னு சுத்தியல் சாவியை பார்த்து கேட்டுச்சு. அப்ப பூட்டு சொல்லுச்சு, சாவி சொல்லுச்சு, நீ பூட்டோட தலையில ஓங்கி ஓங்கி அடிக்கிற, அதனால உன்னை பூட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நான் பூட்டோட இதயத்தை போய் சொல்றேன், அதனாலதான் என்னால ரொம்ப சுலபமா பூட்டை தொடக்க முடிஞ்சதுன்னு அந்த சாவி சுத்தியல்கிட்ட சொல்லுச்சு. இங்க நான் பூட்டுன்னு சொன்னது நம்முடைய தமிழ்நாடு, சுத்தியல்னு சொன்னது ஒன்றிய பாசிச பாஜக அரசு, சாவிங்கிறது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர். எனவே பாஜக என்கின்ற அந்த சுத்தியல், இந்தி திணிப்பு, டீலிமிட்டேஷன், மொழி உரிமை பறிப்பு, நிதி உரிமை பறிப்புன்னு எவ்வளவுதான் ஓங்கி ஓங்கி தலையில் அடிச்சாலும் அதனால ஒரு நாளும் தமிழனுடைய இதயத்தை திறக்கவே முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. காரணம், தமிழ்நாட்டுடைய இதயத்தை தொடர கழகம் எனும் சாவியை பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்முடைய கழக தலைவர்களுடைய கைகள்ல ஒப்படைச்சிட்டு போயிடுகிறார். ஆகவே இங்க சங்கிகளும் அடிமைகளும் ஒரு நாளும் வெல்ல முடியாது. நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறார், நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார், வெல்வோம் 200 தொகுதியில மினிமம் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி இருக்கிறாரு. 200க்கு மேல நாம ஜெயிச்சு காட்ட வேண்டும். நம்முடைய துணை முதல்வர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழக மக்கள் தான் பூட்டுன்னு சொல்றாரு. சுத்தியல் மத்திய அரசுன்னு சொல்றாரு. அவங்களுடைய பாஷையில சொல்லணும்னா பாசிச ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. சாவி நம்முடைய முதல்வர்னு சொல்றாரு. இந்த கதையில அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிக்கிறதா சொல்றாரு. போதிய நிதி கொடுக்கறது இல்ல, இந்தி திணிப்பு, இது போல சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதனால தமிழக மக்களுக்கு மத்திய அரசை பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, நம்முடைய முதல்வர் தான் தமிழக மக்களோட இதயத்தை தொட்ட சாவின்னு சொல்றாரு. நம்முடைய முதல்வர் திறக்க வேண்டிய பூட்டியே இன்னும் திறக்கல. அப்படி இருக்கும்போது தமிழக மக்களோட இதயங்கிற பூட்டை இவரால் எப்படி திறக்க முடியும்? உதாரணத்துக்கு தேர்தலுக்கு முன்னாடியே மக்கள் கிட்ட மனு வாங்கி பெட்டியில பூட்டி வச்சாரு. அந்த பூட்டையே இன்னும் திறக்கல. நீட்டை ஒழிப்புங்கிற பூட்டும் இன்னும் பூட்டியே தான் கிடக்கு. அதையும் இன்னும் திறக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பூரண மது விலக்குங்கிற பூட்டும் இன்னும் பூட்டி தான் கிடக்கு. அதையும் திறக்கல. இது போல இன்னும் நிறைய பூட்டு பூட்டியே தான் இருக்கு. இதையெல்லாம் திறக்க முடியாத, திறக்காத முதல்வர் தமிழக மக்களுடைய இதய பூட்டை எப்படி திறக்க முடியும்? மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி கொடுக்கறது இல்லைன்னு நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா நம்முடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலே அதிகமான நிதி நாங்க தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்குறோம்னு சொல்றாரு. இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்க தான் அதிகமான நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறோம்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்லும்போது யாருமே மறுத்து பேசல. ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு நிதி கொடுக்கறதில்லன்னு சொல்லி இவங்க கடமையிலிருந்து தட்டி கழிக்க பார்க்குறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி 1000 கோடி டாஸ்மாக்ல ஊழல்னு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. இதுக்கு முக்கிய காரணம் துணை முதல்வர் தான், அவரை கைது பண்ண போறாங்கலாம் செய்திகள் வந்துச்சு. ஆனா நம்முடைய முதல்வர் பாசிச ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு பிரதமர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 1000 கோடி ஊழல் என்ன ஆச்சுன்னே தெரியல. உதயநிதி சொன்ன பூட்டு சாவி கதையை விட திருடன் போலீஸ் கதை சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இந்த கதை தான் ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும். இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, திமுக காரங்களா மட்டும் இருந்தா போதும். என்ன வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்கவும் முடியாது. அந்த நிலைமையில தான் இருக்குது இப்போ தமிழ்நாடு. போன வாரம் சென்னையில ஒரு பையனை கொலை பண்ணிட்டாங்க. +1 படிக்கிற ஒரு பொண்ண 2 பசங்க லவ் பண்ண விஷயத்துல ஒரு பையன் இன்னொரு பையனை காரை ஏத்தி கொன்னுட்டான். அந்த பையன் யாருன்னா, திமுகவுடைய முன்னாள் கவுன்சிலருடைய பேரன். திமுகவில் இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த பையன் எந்த பயமும் இல்லாம சின்ன விஷயத்துக்கு ஒரு பையனை கார் ஏத்தி கொன்னு இருக்கான்.
அதுவும் அந்த பையனுக்கு உயிர் போகலன்னுட்டு 2 வாட்டி ரிவர்ஸ்ல வந்து ஏத்தி கொன்னதா சொல்றாங்க. அப்படி கொன்னுட்டு அத ஆக்சிடென்ட்டா பண்ணிடலான்னு பிளான் போட்டாங்க. ஆனா, செத்து போனவனுடைய அம்மா விடல. கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க அந்த பையன் மேல. 2 நாள் கழிச்சு அந்த கவுன்சிலருடைய பேரன் வரான் சரண்டர் ஆவறதுக்கு. எப்படி வரான்னா 10 பேர் கூட அந்த பையன் கூட வராங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாம சரண்டர் ஆகுறான். போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையனுக்கு அவ்வளோ மரியாதை குடுக்குறாங்க. இதுதான் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டோட நிலைமை. திமுககாரர்கள் செய்யற பிரச்சனையால மக்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, மக்களுடைய இதயத்துல எப்படி நம்முடைய முதல்வர் இருக்க முடியும்? அதே மாதிரி திமுககாரங்க என்ன தவறு செய்தாலும், அவங்களுடைய பேச்சு திறமையால அத தவறு இல்லாத மாதிரி காட்டுவாங்க. உதாரணத்துக்கு, மின்சார கட்டணம் உயர்வுன்னு சொன்னாக்கா, மின்சார கட்டணம் உயர்வு கிடையாது. மின்சார கட்டணம் திருத்தம்னு சொல்லுவாங்க. குடிகாரர்கள் சொன்னா, குடிகாரர் சொல்லாதீங்க. மது பிரியர்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிட்னி திருடுறாங்கன்னு சொன்னாக்கா, கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க. கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னுவாங்க. மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பேச்சு திறமையால இதெல்லாம் மறைக்க பார்க்குறாங்க. ஆனா, கண்டிப்பா மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால மக்களுடைய மனசுல, மக்களுடைய இதயத்தில முதல்வர் இருக்க வாய்ப்பே இல்ல. இதுக்கு பதில் 2026ல முதல்வருக்கே தெரிய வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.